ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு 4 Star Studios. வாங்க, இன்றைக்கி நம்ம எப்பவும் வைக்கிற சாம்பாரை ரொம்ப டேஸ்டியாக நல்லா கமன்னு வாசனையாக வீடே மணக்கிற மாதிரி எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம். இதில் ஒரு சின்ன விஷயந்தாங்க. நம்ம ஏதாவது ஒரு காய் மட்டும் போட்டு சாம்பார் வைக்கிறதுக்கு பதிலாக நிறைய காய்கறிகள் போட்டு வைக்கும்போது அந்த சாம்பாருடைய டேஸ்ட்டே ரொம்ப சூப்பராக இருக்கும். வாங்க இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், அதுக்கு ஒரு 3-4 டீஸ்பூன் எண்ணெயை ஹீட் பண்ணிக்கிட்டு, எண்ணெய் ஹீட் ஆனவுடனே 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்து தாளிச்சிக்கலாம். கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகமும் சேர்த்து தாளிச்சிக்கலாம். இதுக்கப்புறமா கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். பெருங்காயம் சேர்த்து நல்லா பொரிஞ்ச பிறகு கருவேப்பிலை சேர்த்து தாளிச்சுக்கோங்க. இதுக்கப்புறமா வெங்காயம் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி பெரிய வெங்காயம் தான் சேர்த்துருக்கேன். பெரிய வெங்காயமும் ஒரே ஒரு சின்ன சைஸ் பச்சை மிளகாயும் நடுவில் கட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்து நான் வதக்கிக்கிறேன். நீங்கள் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இன்னமும் கூட. இப்போ வெங்காயம் ஓரளவு ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். வதங்கின பிறகு தக்காளி சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், 2 தக்காளி, நல்லா சின்ன சைஸ் தக்காளி 2 தக்காளி கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு தக்காளியும் சேர்த்து ஒரு 1 நிமிஷம் வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி ரொம்ப மசிய வதங்கணும்னு அவசியம் இல்லை சாம்பாருக்கு. தக்காளியை போட்டு ஒரு 1 நிமிஷம் நீங்கள் வதக்கினோடனே அடுத்தடுத்து காய்கறிகள் சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். இன்றைக்கி நான் பீன்ஸ், அப்புறம் முருங்கைக்காய், கொஞ்சம் உருளைக்கிழங்கு, அப்புறம் கத்திரிக்காய் இதெல்லாம் சேர்த்துக்கிறேன். நிறைய காய்கறிகள் போட்டு செய்யும் போது தான் நமக்கு ஹோட்டல்லலாம், அப்புறம் கல்யாண வீடுகள்ல சாம்பார்லலாம் வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். பார்த்திங்களா, அதிலலாம் வந்து நிறைய விதமான காய்கறிகள் சேர்த்துருப்பாங்க. நாட்டு காய்கறிகள், சாம்பாரில் போடுறதுக்கான காய்கறிகள் ஒன்று மட்டும் போட்டு, ஒரு முருங்கைக்காயை மட்டும் போட்டு சாம்பார் வைக்காமல், ஒரு பீன்ஸை மட்டும் போட்டு சாம்பார் வைக்காமல் எல்லாத்துலேயும் கொஞ்சம் இந்த மாதிரி கலவையாக சேர்த்துக்கிட்டிங்கன்னா டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். இதில் நீங்கள் வந்து இன்னும் கேரட் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் பூசணிக்காய் ஒரு கீத்து இருந்தால் அதை கூட கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். பரங்கிக்காயெலாம் கூட ஹோட்டல் சாம்பாரில் சேர்ப்பாங்க. அது ஒரு மைல்டான இனிப்பு டேஸ்ட் கொடுக்கும். அது ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த மாதிரி கலவையாக காய்கறிகள் போட்டு சாம்பார் வச்சு பாருங்கள். இப்போ காய்கறிகள் சேர்த்து ஒரு தடவை நல்லா வதக்கி விட்ட பிறகு இந்த சாம்பாருக்கு தேவையான அளவுக்கு ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், அப்புறம் ஒரு 2-2 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதுக்கு தேவையான உப்பும் இப்போவே சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கல் உப்பு இப்போ நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இப்போ எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா வர மாதிரி ஒரு 1 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த மாதிரி ஒரு தடவை காய்கறிகளோட அந்த மசாலா பொருள்லாம் நல்லா ஒன்றா கலந்து வர மாதிரி 1 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம தண்ணி சேர்த்து வேக வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா வதக்கி விட்டாச்சு. ரொம்ப நேரம் வதக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு தடவை நல்லா இப்படி எல்லாம் ஒன்றா மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து விட்டால் போதும். இதுக்கப்புறமா நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி வந்து அந்த காய்கறிகள் மூழ்கிற அளவுக்கு, நனைகிற அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கிட்டால் போதும். ரொம்ப அதிகமாக தண்ணி சேர்த்துடாதீங்க, அப்புறம் நம்மளுடைய சாம்பார் ரொம்ப தண்ணியாக ஆகிடும். இப்போ பாருங்கள், காய்கறிகள் நனைகிற அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துட்டு ஒரு தடவை கலந்து விட்டுட்டு இதை கொதிக்க வச்சுக்கலாம். ஓப்பன் பேன்லேயே ஒரு 2 நிமிஷம் கொதிக்கட்டும். அப்போ தான் நம்ம சேர்த்துருக்கிற அந்த மிளகாய்த்தூள், மல்லித்தூள் இருக்கிற பச்சை வாசனையெல்லாம் நமக்கு ரிமூவ் ஆகும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி திறந்து வச்சு ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விடுங்க. அதுக்கப்புறமா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம இதை மூடி போட்டு ஒரு 5-10 நிமிஷம் வரைக்கும் வேக வச்சுக்கலாம். சிம்மில் வச்சு வேக வச்சுக்கோங்க. இப்போ ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். காய்கறிகள்லாம் நல்லாவே வெந்திருக்கு. செக் பண்ணி பார்த்துக்கோங்க, எல்லா காய்கறியும் நல்லா வெந்துருச்சான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. திரும்பவும் இப்போ நம்ம இதில் வந்து புளி சேர்த்துக்க போகிறோம். புளி வந்து ரொம்ப அதிகமாக சேர்க்கக்கூடாது சாம்பாருக்கு. ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளியை ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணியில் கரைச்சி அந்த புளி தண்ணியை இப்போ இதில் சேர்த்துக்கலாம். புளி தண்ணி சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்க விடணும். அப்போ தான் அந்த புளியில் இருக்கிற பச்சை வாசனையில் நமக்கு போகும். ஒரு 2 நிமிஷம் நல்லா கலந்து விட்டு கொதிக்க விட்டுக்கோங்க. இதுக்கடையில் நம்ம பருப்பு வேக வச்சுருக்கோம். ஒரு 150-200 கிராம் அளவுக்கு நீங்கள் இந்த சாம்பாருக்கு துவரம் பருப்பு சேர்த்துக்கலாம். பருப்பு வந்து குக்கரில் சேர்த்து தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா குழைவாக வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அந்த பருப்பையும் நம்ம சேர்த்துக்கலாம்.
புளி சேர்த்து 2 நிமிஷம் கொதித்த பிறகு பருப்பு சேர்த்துக்கலாம். பருப்பை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இன்னும் ஒரு 2 நிமிஷம் நல்லா எல்லாம் ஒன்றா கலந்து வர மாதிரி கொதிக்க வச்சுக்கலாம். பாருங்கள், சாம்பார் இந்த மாதிரியான ஒரு பதத்தில் தான் இருக்கணும். ரொம்ப கெட்டியாகவும் இருந்தாலும் நல்லா இருக்காது, அதே சமயம் ரொம்ப தண்ணியாகவும் போயிடக்கூடாது. இப்போ பருப்பு சேர்த்து ஒரு 2-3 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. இப்போ பருப்பு சேர்த்த பிறகு நம்ம கடைசியாக சேர்க்க போகிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பொருளுங்க. பாருங்கள், பருப்பு சேர்த்து நல்லா இந்த மாதிரி ஒரு 2 நிமிஷம் கொதித்த பிறகு ஒரு 2லிருந்து 3 டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் இதில் சேர்த்துக்கோங்க. தேங்காய் துருவல் சேர்க்கும் போது அதோடைய டேஸ்ட்டு, அந்த சாம்பாருடைய டேஸ்ட்டும் வாசனையும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதனால் மிஸ் பண்ணாமல் இந்த மாதிரி தேங்காய் துருவல் ஒரு 2 டீஸ்பூன், அப்படி இல்லைன்னா ஒரு 3 டீஸ்பூன், அதுக்கு மேலே ரொம்ப அதிகமாக ஆகிட வேண்டாம். அந்த தேங்காய் துருவல் போட்ட மாதிரியும் இருக்கணும், போடாத மாதிரி இருக்கணும். அந்த அளவுக்கு கொஞ்சமாக சேர்த்து நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா ஹை ஃப்ளேமில் கொதிக்க வைக்கும் போது அந்த தேங்காயோடைய டேஸ்ட்டு, வாசனை எல்லாமே இந்த சாம்பாரில் மிக்ஸ் ஆகி ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு டேஸ்ட்லையும் வாசனையிலையும் நம்மளுடைய சாம்பார் இருக்குங்க. ஹோட்டல்லலாம் கிடைக்கிற மாதிரி, கல்யாண வீடுகளில் கிடைக்கிற அதே சாம்பார் டேஸ்ட் வேணும் அப்படின்னா இந்த தேங்காய் துருவல் மிஸ் பண்ணாதீங்க. இந்த மாதிரி ஒரு தடவை கொதிக்க வச்சுட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க. கடைசியாக கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்டியான கமகமன் வாசனையான கல்யாண வீட்டு சாம்பார் மாதிரி நமக்கு ஒரு சூப்பரான சாம்பார் நம்ம ரெடி பண்ணிடலாம். நல்லா சுட சுட ஒரு சூடான வெள்ளை சாதத்தில் இந்த சாம்பார் சேர்த்து கொஞ்சமாக ஒரு 1/2 டீஸ்பூன்லேருந்து 1 டீஸ்பூன் வரைக்கும் நெய் சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் 4 Star Studios சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.